GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக நடந்து வந்த இருசக்கர வாகன திருட்டு சதி போலீசாரின் விரைவான செயல்பாட்டால் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. டொம்புச்சேரி பகுதியைச் சேர்ந்த 24 வயது வாலிபர் விக்ரம் 15 வயது சிறுவர்களை ஆசை வார்த்தைகளால் ஏமாற்றி பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருட வைத்து வந்ததாக கூறப்படுகிறது. தேனி போலீஸ் தென்கரை காவல் நிலையத்தின் கீழ் செயல்பட்டு விக்ரமை கைது செய்துள்ளது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டதாகவும் அவற்றில் 13 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் பெரியகுளம் பகுதியில் சுற்றுலா வாகன ஓட்டுநரான மணி என்பவரின் இருசக்கர வாகனம் திருட்டுக்கு இலக்கானது. மணி தனது அலுவலகத்தின் முன்பு வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது 2 15 வயது சிறுவர்கள் அந்த வாகனத்தை திருடி எடுத்துச் சென்றனர். வாகனத்தை மதுரை சாலை வரை கொண்டு சென்ற சிறுவர்கள் அதை ஸ்டார்ட் செய்ய முயன்றனர். ஆனால் வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. இந்த சம்பவத்தை அக்கடையில் இருந்த சிலர் கவனித்து மணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்தனர். உங்கள் வாகனத்தை 2 சிறுவர்கள் திருடிச் செல்கின்றனர் என்று கூறியதும் மணி அதிர்ச்சியடைந்தார். அவர் வாகனத்தில் பெட்ரோல் இல்லாததால் அலுவலகத்தின் முன்பே நிறுத்தி வைத்திருந்ததாக விளக்கினார். உடனடியாக செயல்பட்ட மணி திருட்டு சிறுவர்களை தொடர்ந்து பிடித்து அவர்களை தென்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். முயற்சியில் தோல்வியடைந்த மற்ற 2 நபர்கள் தப்பியோடினர். இந்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் இருசக்கர வாகன திருட்டுகளின் அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் அரைக்காலத்தில் தேனி மாவட்டத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன திருட்டு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலானவை பெரியகுளம், தேனி நகர் மற்றும் அண்டை பகுதிகளில் நடந்துள்ளன. தென்கரை போலீசார் சிறுவர்களை விசாரித்த போது அவர்கள் விக்ரமின் ஆசை வார்த்தைகளால் திருட்டுக்கு தூண்டப்பட்டதாக ஒப்புக்கொண்டனர். விக்ரம் டொம்புச்சேரி பகுதியைச் சேர்ந்த 24 வயது வாலிபர் சிறுவர்களை எளிதில் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஏமாற்றி இருசக்கர வாகனங்களை திருட வைத்து வந்ததாக தெரிய வந்தது. சிறுவர்கள் விக்ரமின் கட்டளைகளின்படி பல்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்களை செய்துள்ளனர். விசாரணையில் இதுவரை 30 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டதாகவும் அவற்றில் 13 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வாகனங்கள் தேனி மற்றும் அண்டை மாவட்டங்களில் திருடப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சிறுவர்கள் என்பதால் அவர்கள் ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டத்தின் கீழ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் மூளையான விக்ரமை தென்கரை போலீசார் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர். போலீஸ் வட்டாரங்களின்படி விக்ரம் மீது ஏற்கனவே சில திருட்டு வழக்குகள் உள்ளன. மேலும் அவர் சிறுவர்களை தொடர்ந்து தூண்டியதாக சாட்சியங்கள் கிடைத்துள்ளன. இந்த கைது தேனி போலீசின் ஆபரேஷன் வீல்ஸ் என்ற சிறப்பு நடவடிக்கையின் விஜயமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் கடந்த மாதம் 20க்கும் மேற்பட்ட திருட்டுகள் தடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் சிறுவர்களை திருட்டுக்கு தூண்டும் போக்கை வலியுறுத்துகிறது. தேனி போன்ற கிராமப்புறங்களில் வறுமை, கல்வியின்மை மற்றும் சமூக அழுத்தங்கள் காரணமாக சிறுவர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்றனர். 2024, 2025ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 15 முதல் 18 வயது சிறுவர்கள் மீது 500க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 30% வழக்குகள் இருசக்கர வாகன திருட்டுகளுடன் தொடர்புடையவை. சிறுவர்களை பயன்படுத்துவது அவர்களுக்கு ஜுவனைல் ஹோம் அனுப்பப்படுவதை தவிர்க்க திருட்டு குழுக்களுக்கு பயனளிக்கிறது. போலீஸ் இதற்காக சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக பள்ளிகளில் எம்பவர் யூத் திட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு அளிக்கிறது. மேலும் இருசக்கர வாகன திருட்டுகள் தேனியில் அதிகரிப்பதற்கு காரணம் GPS டிராக்கர்கள் இல்லாத பழைய வாகனங்கள் மற்றும் இரவு நேர திருட்டுகள். போலீஸ் CCTV கேமராக்கள் அதிகரிப்பதோடு வாகன உரிமையாளர்களுக்கு வாகன் செக்யூரிட்டி அலர்ட் ஆப்பை பரிந்துரைக்கிறது. இந்த சம்பவத்தில் பெட்ரோல் இல்லாமல் திருட்டு தோல்வியடைந்ததை போல எளிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் திருட்டுகளை தடுக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.